ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவரே, இந்த முதலாம் வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆவியாண்ட வல்லமையோடு ஆண்டவர் நம்முடைய தீர்க்கதரிசியை மறைத்து ஆண்டவரே அப்பா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே உம்மோடு உறவாடும்படியாக, உம்மோடு ஆண்டவரே வாழும்படியாக ஆண்டவரே உம்மை நேசித்து உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்ய போறீர் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீங்கள் கொடுக்கப்படுற வசனம் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களுக்காகவே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையில் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது ஒன்றும் கீழே விழுந்து போகாதபடி ஆண்டவரே அதை என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தாசனை மறைத்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால, இவ்வளவு நாட்கள் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறபடினால கையை தட்டி தேவாதி தேவனுக்கு சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த ஆவியானவருக்கு, எங்க அப்பன் இயேசுவுக்கு, பிதாவின் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நம்ம அப்பா எப்பொழுது நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம நினைக்க கூடாது ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்ம விலகிட்டோம்னு சொல்லி. ஒரு நாள் அது நடக்கவே நடக்காது. நம்ம பாதாளத்தில் இறங்கி நம்மளுடைய படுக்கையை போட்டாலும் சரி, அங்கேயும் அவர் இருக்கிறார். உயரத்தில் சட்டைகள் எடுத்து பறந்தாலும் சரி, அங்கேயும் அவர் இருக்கிறார். எங்க அப்பன் எல்லா இடத்திலும் வியாபிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்ததா. எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? நாம அவருடைய நாமத்தை துதிக்க கடவோம். அது ஒரு கட்டளையாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரம்தான் உயர்ந்ததா. நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பெயர் தெரியக்கூடாது. நம்ம மேல அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்குது பாருங்க, அதுதான் தெரியணும். இயேசு என்ற நாமம் நமக்கு தெரியணுங்க. சத்ரு நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க கூடாது, நம்ம மேல் அவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அவருடைய நாமத்தை அவன் பார்க்கும் பொழுது சடுதியாய் விழுந்து போவான். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற வியாதி, உங்களை பார்க்கிற வறுமை, உங்களை பார்க்கிற தரித்திரம், உங்களை பார்க்கிற சத்ரு பிசாசின் கிரியைகள் உங்களை பார்ப்பது அல்ல. உங்கள் மேல எழுதி வைத்திருக்கிற இயேசு என்ற நாமத்தை பார்க்கும் பொழுது சகலமும் மடங்கடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த நாமம் மாத்திரமே உயர்ந்ததாம். அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், அது என்னுடைய நாமமா இருக்கிறது. என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம துதிக்கிற துதி இந்த சரீரத்தில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் செலுத்தணும். நாம் ஆராதிக்கிற ஆராதனை சர்வ வல்லமை படைத்த நம்முடைய தெய்வத்திற்கு மாத்திரம்தான் செலுத்தணும். இந்த துதியை எந்த விக்கிரகங்களுக்கோ மனிதர்களுக்கோ செலுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் நமக்காய் ஜீவனை கொடுத்தது சர்வ வல்லமை படைத்த தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை சபைக்குள்ளே வரவேற்போமா.
பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சபைக்குள்ளாய் நீர் கடந்து வருவீராக தகப்பனே. உம்முடைய மகிமை எங்கள் சபைக்குள்ளாய் கடந்து வருவதாக தகப்பனே. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை நீர் கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். சொல்லுங்க, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே, சொல்லி பாடுங்க. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், கரங்களை தட்டி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்க, உன்னை விட்டு நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, Our loving Christ Jesus, நீர் மாறாதவர் you are என்று unchanging God. மனப்பூர்வமாய் நம்பி We believe, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். standing in your name, எங்களோடு பேசுவீர். speak to us. தேவனே, Lord, மாம்சம் அல்ல, not flesh, பரிசுத்த ஆவியானவரே பேசுவேன். Spirit of God will speak thy alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus will be present. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Let's be seated. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அத்தியாயம். Hebrews chapter 11, எபிரேயர் 11. 11th chapter of Hebrews, 11 verses 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு! இந்த வாக்கை சற்று கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வாக்கு தத்தம் பண்ணினவர்
உண்மை உள்ளவர் என்று. He who promised you is faithful. அவளுக்கு 100 வயது கிட்டத்தட்ட. She advanced in age. அதை சுமப்பதற்கு பலன் இல்லை. No strength to carry. அதை பெற்றெடுப்பதற்கு தனக்கு பலன் இல்லை. No ability to conceive. ஆனால் ஒன்று But one thing, அவளுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, her confidence. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who gave promise is faithful. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஒரு ஆத்துமாவுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுப்பாரே ஆனால் If the Lord give a promise to a soul, அதற்கு அவர் பலனை சேர்த்து He கொடுப்பார். will give ability to அதற்குரிய ஆதாரத்தை அவர் சேர்த்தே He கொடுப்பார். will give food. அதுக்குரிய சந்தோஷத்தை அவர் சேர்த்தே He will give கொடுப்பார். the joy. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who promises is faithful. மனிதன் வாக்கு தத்தம் பண்ணினால் கொஞ்ச காலத்துக்கு உண்மையாயிருப்பான், திரும்ப தன் உண்மையை இழந்து போவான். Man will not remain till the end in his promise. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. வேதத்திலே 6 லட்சம் ஆண்கள் இருந்தார்கள். More than 6 lakhs men. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனைவி இருந்தால் கூட கிட்டத்தட்ட 12 லட்சம் பெயர். 12 lakhs people. கணவன் மனைவியுமே 12 லட்சம் பெயர். Husband and wife. அவர்களை எல்லாரை பார்க்கிலும் More than them. தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். Moses was faithful in the house of கைகளை the தட்டி Lord. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவன் தேவனுக்கு முன்பு உண்மை உள்ளவனாகவே, அவர் சமூகத்தில் உண்மை உள்ளவனாகவே வாழ்ந்தான். He was always faithful in the house of the Lord. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை? Today, why there is no blessing? உனக்கு அவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால் அந்த உண்மை அவர் If நிறைவேற்றுவார். the Lord give promise, He will fulfill in His promise. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். say? He who promised is faithful. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது மற்றொரு நிருபத்தில் இப்படி சொன்னார், The writings of the Paul. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றார். He who promised is faithful. எபிரேயர் புஸ்தகம் 10:23 அதை Hebrews சொல்லுகின்றன. 10 verses 23. உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார் என்று பவுல் சொன்னார். He who promises faithful and he will do 1 according to தெசலோனிக்கர் 5:24 சொன்னார், 1 Thessalonians. உண்மை உள்ளவர் அப்படியே செய்வாராம். Faithful God will do என் this. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தேவன் யார்? Who is God? நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். We may fail in many things, but He is faithful. யாருக்காவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டால் If He give a promise to அதை somebody, நிறைவேற்றாமல் விடவே He மாட்டார். will fulfill in His கரங்களை promise. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us clap. என்ன விசுவாச கை With தட்டி. faith. அவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், If the Lord give a promise, உனக்கு ஒரு வாக்கை சொல்லிவிட்டார், He give a promise, அதை அவர் நிறைவேற்றுவார். He will fulfill. நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். Surely fulfill. அநேகர் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோம். Many were tired in எனக்கு life. ஒன்றும் நடக்கவில்லை, Nothing is happening. எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. Nothing is happening. எங்கே என் ஆசீர்வாதம்? Where is my blessing? எங்கே என் சந்தோஷம்? Where is my joy? எங்கே என்னுடைய மகிழ்ச்சி? Where is my rejoicing? எங்கே என்னுடைய ஆனந்தம் Where is my joy? என்று புலம்புகிறோம். Used to cry. ஆனால் வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the word of God வாக்கு say? தத்தம் செய்தவர், He who promised, ஒருவனுக்கு வாக்கு கொடுக்கிறவர். he who give promise to ஒருவனுக்கு somebody. வாக்கு என்பது என்ன? What is the meaning of promise? வாக்கு என்பது ஒரு தீர்க்க தரிசனம். Promise means prophecy. நான் இதை உனக்கு செய்வேன் என்று சொல்லுவார், I will do for அதை that. அப்படியே செய்து He முடிப்பார். will do it. நான் இதை உனக்கு நடத்துவேன் என்று I சொல்லுவார், will do for அதை that. அப்படியே அவர் செய்து முடிப்பார். He will do it. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. 100 வயதான தாயாகி நம்முடைய சாராள் Our Sarah at the age of 100. பிள்ளை பெறுவதற்குரிய பலனே கிடையாது. There is no ability to conceive. வயதான கிழவி, Old woman. முதிர்ந்த வயது உள்ளவர்கள், Matured. ஒன்றும் இல்லை. Advanced. ஆனால் ஒன்று, I don't think. அவள் உள்ளத்தில் ஒன்று இருந்தது, There is things in his எனக்கு heart. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He who give promises faithful. எனக்கு வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மை உள்ளவர். He who give promises கைகளை faithful. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Amen. ஒரு ஆத்துமாவுக்கு அவர் வாக்கு கொடுப்பாரே ஆனால் If we give a promise to அதை somebody, அப்படியே நிறைவேற்றுவார். He will fulfill. நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். Surely fulfill. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் எவ்வளவு அழகாக How சொல்லுகிறது. beautifully the word of 100 God. வயதான அந்த தாயார் Advanced in her age. கிட்டத்தட்ட 100 வயது கிட்ட Almost 100 years old. தேவன் சொன்னார், Lord said, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். I am giving you a promise. ஆபிரகாம், Abraham, நான் உனக்கு வாக்கு I am கொடுக்கிறேன். giving you a promise. ஆதியாகம் 17 அவர் பேசினார். 17th chapter. திரும்ப of ஆதியாகம் Genesis. 18 பேசினார். Again 18th chapter. நான் வாக்கு கொடுக்கிறேன், I am giving promise. நான் வாக்கு I கொடுக்கிறேன். am giving you promise. நடந்தது என்ன? What happened? வேதம் சொல்லுகிறது, Bible says- வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். He who
give promise is faithful. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க How முடியும்? can we claim the promises? தனிப்பட்ட விதத்தில் சுதந்திரிக்க முடியாது. Individually difficult. இயேசுவை கொண்டுதான் சுதந்திரிக்க முடியும். Through Jesus Christ we can. பல சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் வருகின்றன. Situation may rise ஆனால் against இயேசு you. இன்றை உனக்கு வாக்கு But பண்ணுகிறார். Jesus giving நீ promise. விசுவாசித்ததே நிறைவேற்றுவார். He will fulfill your faith. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். Promise is faithful. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? விசுவாசி கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். three hallelujah to the Lord. அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். Because he is a God who promised. வேதம் எவ்வளவு அழகாக How சொல்லுகிறது. beautiful words. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago the நல்லா visitation of God கவனிக்கணும். came, உயிர் தெழுந்த பிறகு after the resurrection ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார். he gave a promise. என்ன சொன்னார் தெரியுமா? What is that? பிதா உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருங்கள் என்று அவருக்கு கட்டளை கொடுத்திருந்தார். Until the promises of the Almighty God remain in this place. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:5 Acts வாசிப்போமா? chapter 1 verses 5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கரங்களை தட்டி Let's clap. பிதா ஒருவனுக்கு சொல்லுவதை Father's promise. நிறைவேறும்படி காத்திருங்கள் என்றார். Wait until எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் காத்திருக்கிறானோ Whenever you wait in அவனுக்கு பிதா தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவார் இயேசு நாமத்திலே. Father will fulfill his promise in the name of Jesus. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஹalleluya. தம்முடைய வாக்கை அவர் நிறைவேற்றுவாரா? He will fulfill his வேதம் promise. அப்படித்தான் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. அதே இயேசுவானவர் திரும்ப அதை சொல்லியிருந்தார். Same Jesus எப்படி said. சொல்லியிருந்தார்? லூக்கா 24:49 வாசிக்க நாம் கேட்போமா? 24 verses 49. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்திலிருந்து From heaven. அந்த பரலோகம் மட்டும்தான் அசையவே அசையாதான். Because it is unshaken. அசைவில்லாத ராஜ்யமா? Unshakeable kingdom. நான் சொல்லவில்லை. I am not. வேதம் அப்படி சொல்லுகிறது. The Bible says. அவருடைய ராஜ்யம் அசையாதான். His kingdom unshaken. எபிரேயர் 13:28 சொல்லுகின்றன. 13:28. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Believe it. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் எப்படி சொல்லுகிறார்? How the Lord proclaimed the சற்று promise. யோசித்து பாருங்கள். Just think. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. என்னையா விசுவாச கைத்தட்டு. கைகளை தட்டி. Let's clap. வாக்குத்தத்தம்லாம் யாருக்குள்ள இருக்குது இப்போ? Every promises is where? யாருக்குள்ள இருக்கிறது? To whom? நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. In our Father அது Jesus பிதாவிடமிருந்து வருகிறது. Christ. It comes from Father. பரத்திலிருந்து வருகிறது. From above. கைகளை தட்டி தேவனுக்கு முன்னலையா சொல்லுங்களே. Say hallelujah. ஹalleluya. Hallelujah. All promise. எல்லா வாக்குத்தத்தம் All promise எல்லா வாக்குத்தத்தம் from heaven பரலோகத்தில் through Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. என் அன்பு மகளே, Beloved son. நீங்க ஜெபிக்கும்போது இயேசு நாமத்தை சொல்லுங்கள். When you pray, proclaim the name of Jesus. ஒவ்வொரு குறிப்புக்கும் சொல்லுங்கள். For every prayer request. ஒவ்வொரு குறிப்புக்கும் For every சொல்லுங்கள். prayer request. இயேசு சுவாமி, Jesus. நீ சொல்லி போய் இருக்கிறீர். எனக்கு அது நடக்கட்டும். I need that. என்னை ஆசீர்வதியும். And bless me. அவர் கட்டாயம் செய்து He will முடிப்பார். do it for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. விசுவாச மார்க்கத்தார்கள் Faithful people. என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் What you ask in my name, அதையே செய்வேன். I will do it. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. Praise the Lord. சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள். Joyful. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு வாக்குத்தத்தம் இந்த பண்ணினவர் 8வது மாசம் 8வது மாசம் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவரா? Faithful God. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just think. நம்முடைய தேவன் யார்? Who is a God? நமக்கு வாக்குத்தத்தத்தின் தேவன். He is a God of promises. வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. பரிசுத்த வேதம் அழகாக Holy சொல்லுகிறது. Bible says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. தேவன் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை, To his holy promises. வாக்குத்தத்தம் சாதாரணது இல்லை. It's not ordinary. தேவன் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்காக நினைத்தாராம். For his friend Abraham, the Lord remembered his holy promises. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. I'm not தன் saying. சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்காக. To his friend நீங்க உடனே Abraham. கேட்கலாம், ஆண்டவரே என் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின சொல்லும்போது அவர் நினைப்பார். எஸ். Praise God. சங்கீதங்களின் புத்தகம் 105 அதிகாரம் Psalm 105. 42 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 42. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? Do you know who is our God? வாக்குத்தத்தம் பண்ணினவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் He who promised. உண்மை Is உள்ளவர். faithful.
அவர் அப்படியே செய்வார். He will do it. அதில் மாற்று கருத்தில்லை. There is no doubt. நாம் அந்த வசனங்களை பின்பற்ற வேண்டும். Follow the word of God. அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபிக்க வேண்டும். Confess the word of God and pray. அதனால தான் தேவன் ஆசீர்வாதங்களை So கொடுப்பார். the Lord will give. நாம் போய் கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது Bible says, தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்காக நினைத்தாராம். The Lord remember his friend Abraham. தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்காக. For his friend Abraham. அவருடைய வாக்குத்தத்தம் மட்டும்தான் பரிசுத்தமானது. His promises are holy. அவருடைய வாக்குத்தத்தத்தை தவிர வேற எந்த மனுஷனுடைய வாக்கும் பொய்யானது. Word of man is failed. வர அல்லேலூயா சொல்லுங்களே, பக்கத்துல கைகள் சொல்லுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அது யார் மூலமாய் வருகிறது? To whom it comes? இயேசு கிறிஸ்துவின் Through மூலமாய். Jesus Christ. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்பி முழு நிச்சயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறி போனான். He believed the promises of God and get ability to glorify God in his faith. யாரே? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். Father Abraham. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ரோமர் கழுத நிருபம் 4:21 சொல்லுகிறது, Romans chapter 4, தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணித நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று முழு மனதோடு கூட, முழு நம்பிக்கையோடு கூட, முழு நிச்சயத்தோடு கூட நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் with மாறினார். open heart he believed the promises of God and he is able to fulfill in his life. அதுதான் வாக்குத்தத்தம். That is the promise. எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்ப்பா, He gave a promise to எனக்கு me. செய்வாரப்பா, He will do it. எனக்கு செய்வார். He will do it. விசுவாசிக்கிறவங்க முன்னாலேயே Say சொல்லுங்க, hallelujah. உனக்கு அவர் என்ன வாக்கு What கொடுத்திருக்கிறாரோ promise the Lord அதை gave? அவர் செய்து He will முடிப்பார். do it for you. எத்தனை விதமான வாக்குகள்! How many promises? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஒரு நாள் மோசேயின் மாமனார் வருகிறார். Father-in-law of Moses came. மாமனாருக்கு மருமகனுக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. There is love between ஐயோ Moses என் மாப்பிள்ள and ரொம்ப கஷ்டப்படுறான், oh, my son இத்தனை லட்சம் பேரை வழி நடத்தி வர்றான். to lead 8 lakhs மாப்பிள்ள son-in-law. 100 பேருக்கு ஒரு 10 பேரை வச்சுக்க மாப்பிள்ள, Make a leader for 100. 1000 பேர் 100 பேரை வச்சுக்க மாப்பிள்ள, 100 for 1000. லட்சம் பேருக்கு 10000 பேர் வச்சுக்க மாப்பிள்ள, 10,000 for lakhs. இப்படியே வச்சுக்க மாப்பிள்ளன்னா You have to appoint a ஒரு people. அன்பு தான். That is kind of love. வேதம் சொல்லுது, The Bible says. மாமனாரை பார்த்து மருமகன் சொல்றான், எனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று. He gave a good promise to me. என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் Numbers chapter 29 வாசிக்க கேட்போமா? மோசே ஆம், தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் ரெகுவேல் என்னும் மீதியானியருடைய குமாரனான ஆம் ஓபாபை நோக்கி நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட நீயும் வா. எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். நன்மை செய்வோம். கர்த்தர் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் கரங்களை தட்டி வாக்குத்தத்தம் பண்ணினவர், He gave promise. வாக்குத்தத்தம் He பண்ணினவர், gave promise. வாக்குத்தத்தம் He பண்ணினவர், gave promise. வாக்குத்தத்தம் பண்ணினவர் He gave promise. உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful. கரங்களை தட்டி தேவனுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். He gave a good promise to us. என்ன வாக்குத்தத்தம்? What is that? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். The land flowing milk and honey. எசேக்கியா என்னும் தேவ மனிதன் Ezekiah, வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். when he was sick, அவன் என்ன செய்தான் தெரியுமா? what does he did? தேவனை நோக்கி ஜெபம் He செய்தான். looked to God and prayed. தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு The கொடுத்தார். Lord gave a promise. வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். He giving promise. வாக்குத்தத்தம் பண்ணதோடு முடிக்காமல் Not only it finished. அந்த வாக்குத்தத்தத்துக்கு அற்புதத்தையும் செய்து முடித்தார். For கைகளை the தட்டி promise. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 நாளாக 32:24 வாசிப்போமா? நான் முடிக்க போகிறேன். 2 Chronicles chapter 32 verse 24. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Promise and perform wonders. ஹalleluya. Praise God. அவர் வாக்குத்தத்தம் செஞ்சா போதுங்க, If he promises, மிரக்கல் நடந்துருங்க, miracles will take place. அற்புதம் நடந்து கொண்டே இருக்குங்க. Miracles will take. அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். He's a God of promises. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe? பக்கத்துல கை கொடுத்து, என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பலிக்கும், நான் நினைத்த அற்புதம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், நான் நினைச்ச ஆசீர்வாதம் வரும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் எது நடக்காதுன்னு சொல்லி நடக்க பண்ணுவார் அவர். Which is difficult, it is easy for God. அதுதான் தேவனுடைய That is the வாக்குத்தத்தம். promises of என் God. அருமையான மகனே மகளே, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும். Inherit the promises of God. அந்த வாக்குத்தத்தை உடையவர்களாய் வாழ We வேண்டும். need that promise in our life. வேதம் சொல்லுகிறது. Bible says. 1 யோவான் 2:25 வாசிக்க கேட்போமா? John chapter 2 verse 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அதுதான் வாக்குத்தத்தம். கைகளை தட்டி உழைச்சுங்களேன். Amen.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த செய்த வாக்குத்தத்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? What is that promise? இதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். Understand the promise. இதை புரியாமல் பேசவே கூடாது. Without don't அவர் speak. வாக்குத்தத்தத்தை பத்தி எப்படி பேசணும் அப்படி பேச You வேண்டும். have to speak about the promise. அவருடைய வாக்குதான் தீர்க்க தரிசனம். His promises are அவருடைய prophecy. வாக்குதான் விடுதலை. His words are அவருடைய deliverance. வாக்குதான் அதிசயங்கள். Promises wonders. வேதம் சொல்லுகிறது Bible says, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் சொன்னதே வாக்குத்தத்தமாம். Is this the promise which he himself made to us as eternal life? அழிவில்லாத ராஜ்யத்தை நமக்கு தருவதே அவருக்கு To வாக்குத்தத்தம். give unperishable kingdom. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் கொடுத்த To வாக்குத்தத்தம். give eternal life. It's அவர் a நமக்கு promise. சொன்ன வாக்குத்தத்தம். This is a promise the Lord நீ mentioned. அழிந்து போவாய் என்று சொல்லவே இல்லை. You will not be நீ perished. ஆசீர்வதிக்கப்படுவாய். You will be blessed. நித்திய ஜீவனோடு இருப்பாய். You will be in eternal கைகளை life. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya Praise God. ஹalleluya பலத்த கைகளை தட்டி Glory be to God. நித்திய ஜீவனை அளிப்பதே வாக்குத்தத்தம். Eternal life is the promise of எத்தனை God. பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? ஹalleluya Hallelujah. அவருடைய வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டது. His promises are powerful. நித்திய ஜீவனை அளிப்பதுதான் To வாக்குத்தத்தம். give eternal life. நீ is வாழும் நாளெல்லாம் உன்னோடு வருவதே all வாக்குத்தத்தம். the day it will follow உன்னை you. ஆசீர்வதிப்பதே வாக்குத்தத்தம். To bless you. உன்னை கனப்படுத்துவதே வாக்குத்தத்தம். honor you. அதுதான் அவருடைய That வாக்குத்தத்தம். is the promises of God. அதற்காகத்தான் உன்னை கொண்டு So the வந்திருக்கிறார். Lord bring up here. நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். I have promised you. வயசான கிழவிக்கு பண்ணியிருக்கிறேன். To the mature வயதான woman, கிழவனுக்கு to the பண்ணியிருக்கிறேன். advanced நான் அதை ages. நிறைவேற்றும் உனக்கு நிறைவேற்றாமல் இருப்பேனோ? How can I not fulfill in your life? நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் I am the உண்மை உள்ளவர். He who promised you கைகளை தட்டி faithful. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya Praise the Lord. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many believe? யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் James chapter 1. 12வது வசனங்களை வாசிக்க Verses கேட்போமா? 12. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Take the promises and stand. நேற்று வரை உனக்கு சோதனை, Maybe இனிமே சோதனை இல்லை. trials will never ever come again. உனக்கு அவர் வாக்கு பண்ணிவிட்டார். The Lord has given a promise. உனக்கு அவர் வாக்கு The பண்ணிவிட்டார். Lord has given a promise. விசுவாசிக்கிறீங்களா? You believe that? நம்புறவங்க மட்டும் தலைமையில கை வச்சு நான் நம்புறேன் ஐயா. I believe, Lord Jesus. ஹalleluya. Hallelujah. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு ஜீவ வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அந்த பைபிள் அப்படியே ஒரு நிமிஷம் கீழே வச்சிரு. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் Hebrews 11 அதிகாரம் chapter 11 33 வாசிக்கும்போது சத்தமா சொல்லுங்களேன். 33. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். பெற்றார்கள். சிங்கத்தின் வாய்களை கிழித்தார்கள். அடைத்தார்கள். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் பெறுவேன் என்கிற நம்பிக்கை வைராக்கியம் உனக்கு தேவை. Pray. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த வாக்குக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சாரால் ஆண்டவரே, அப்பா வயது சென்றவளா இருந்தாலும் ஆண்டவரே நீர் அதை ஒன்றும் பாராத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் அந்த சாராளுக்கு ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை என் தேவனாய் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாக்கை நிறைவேற்றின தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் சபைக்கு நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுக்க நீர் ஆண்டவரே உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவருடைய வாக்கு ஆண்டவரே, அப்பா பிதா இடத்துல இருக்கிற வாக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து ஆண்டவரே அந்த வாக்கு என் தேவனாய் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீ கொடுத்து நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆண்டவரே உமக்குள்ள ஆமென் என்றும் இருக்கிற அப்படினால் ஆண்டவரே அதை எடுத்து என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே சோதனையை சகிக்கிற மனுஷன் ஆண்டவரே, அப்பா நாங்கள் எவ்வளவு சோதனைப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் சகித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை உத்தமன் என்று எண்ணி ராஜா ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கின்படி ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சரசிலே நீ வைக்கிறதுக்காக ராஜா ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணுற உண்மை உள்ளவராய் இருக்கிற ஆண்டவரே. எத்தனையோ மனுஷர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே அதை மாறி போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா என் தேவனாகிய கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது என்பதற்கு ஆண்டவரே நீரே அதற்கு சாட்சியா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே நாங்கள் பெற்று சுமந்து கொண்டு செல்கிறோம் ராஜா ஆண்டவரே. அது ஒன்றும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு குறையாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனாய்
திரும்ப தாரும். இரட்டிப்பாக நீர் ஆண்டவரே கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனுடைய வாக்கு ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இயேசு நாமத்தில் அப்படியே பழிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன தகப்பனே, உம்முடைய வாக்கை உனக்கு அளிப்பேன் என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே, இன்றைக்கு உடைய வாக்கு எல்லாம் எங்களுக்கு நீர் அளித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாய் செல்ல ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நான் இவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கை, all the covenant what I swear ஜெபம், for, prayers, அற்புதத்தை கொண்டு வர bring miracles. இந்த செய்திகள் These messages உடைய விசுவாசத்தை should கனப்படுத்தட்டும், honor their faith. நம்பிக்கை உறுதிப்படுத்தட்டும். Confidence. வாக்குத்தத்தம் பண்ணினவரே He who promised. இயேசு கிறிஸ்துவுக்குள் In Jesus' ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. Yes and வாக்கு amen. பலிக்கட்டும். Fulfill in their இந்த life. நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொருவரை ஆசீர்வதி, Watch this ஒவ்வொரு மகளை ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, தொட்டு ஆசீர்வதியும். உண்மை உள்ளவர் நிறைவேற்றும். Faithful God do it. வாக்குத்தத்தம் பண்ணினவர் He who promised. அப்படியே ஆசீர்வதியும். Bless them. இயேசு ரட்சகர் மூலம் In Jesus' name we பிதாவே pray. ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததே தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததே தருபவர். ஏமாற்றங்கள் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம்
காலை 9 மணி முதல் தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சாலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.